இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காயை வச்சு ஒரு பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வாழைக்காயை எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வானொலி சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த காயெல்லாம் அள்ளி போட்டு அது கூட உப்பு மஞ்சத்தூள் 2ம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அது இந்த பதம் வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கையிலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப வானொலி சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்புலாம் போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு அப்படியே பொரியிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலை தழை 2 போட்டு கிளறிட்டு உப்பு பெருங்காயத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகுடி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம மசிச்சு வச்ச வாழைக்காயை அதுலேயே போட்டு பெரட்டிக்கலாம். அப்புறமா மேலே கொஞ்சமாக மல்லித்தூள் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பிளேட்டில் சாப்பாட்டை போட்டு அதில் ஒரு கரண்டி வாழைக்காயை எடுத்து வச்சு நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா அதை பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுதானே இல்லை, என்னன்னே தெரியலைங்க. வாழைக்காயில் ஒரே கசப்பு, உப்பு கசப்பு கண்டிப்பாக இல்லை, பாகக்காய் மாதிரி கசக்குது. இந்த மாதிரி யாருக்காவது வீட்டில் நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.